ஹாய் வியூவர்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. கடந்த 2-3 நாட்களாகவே ஒரு நியூஸ் சுற்றிட்டு இருக்கு. நியூஸ் பேப்பரில், டிவியில் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க, சூதாட்டத்திலே நிறைய பணத்தை இழந்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் ஆண்களும் அந்த மாதிரி இருக்காங்க, பெண்களும் அப்படி இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கிட்ட பெண்மணியும் இருக்காங்க. ஆண் ஒருத்தர், ஐடியில் வேலை செஞ்ச ஒருத்தரும் அந்த மாதிரி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்க யோசிச்சிருக்கணும், நமக்கு சொந்தமில்லாத பணத்தை எதுக்காக நம்ம ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி. வேதாகமம் தெளிவாக சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேர் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை வேதாகமத்தை படிக்காதவங்களா இருந்தால் கூட தவறான வழியிலே பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறது தவறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நாம் மாதம் முழுக்க வேலை செய்கிறோம், நமக்கான வருமானம் வருது, அது நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்கிற கூலி நமக்கு சொந்தமானது. அதே சமயம் குறுக்கு வழியில் போனால் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னும், நமக்கு சொந்தமில்லாத பணத்தை நாம் தவறான வழியில் அடைய முயற்சிக்கிறதோ எந்த விதத்துலேயும் நியாயமான விஷயம் கிடையாது. இந்த சூதாட்டத்துக்கு போனவங்க எல்லாருமே ஷார்ட் டைமில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி போனவங்க தான். ஷார்ட் டைமில் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத விட நமக்கு அது தேவையா அப்படின்னு தான் முதல்ல யோசிக்கணும். பணம் அதிகம் வர வர அதற்கான பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். நியாயமாக சம்பாதிச்சு நமக்கு உரிமையான பணத்தோட நம்ம வாழும்போது கிடைக்கிற நம்ம நிம்மதி, சமாதானம் குறுக்கு வழியில் பணம் வரும்போது நமக்கு கிடைக்காது இல்லையா? ஒருவேளை இந்த சூதாட்டத்தில் விளையாண்டவங்க எல்லாரும் முதல்ல கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். அப்போது கிடைச்ச அந்த கொஞ்சம் பணம், உழைக்காமல் கிடைச்ச அந்த கொஞ்சம் பணம் அவங்கள அவங்க ஆசையை தூண்டி விட்டு எக்கச்சக்கமாக பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி மனசு சொல்லிடுச்சு இல்லையா? நம்மளுடைய மனசு எப்போவும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். யாராவது சொல்லி யாராவது கேட்டாங்கன்னு சொல்லி நாம் அவ்வளோ ஈஸியாக பணத்தை எடுத்து கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? கடன் கேட்டாலே கொடுக்க மாட்டோம், யோசிப்போம், இவரால் திருப்பி கொடுக்க முடியுமா, இந்த பணம் சொன்ன மாதிரி திரும்ப வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கும்போது 10 லட்சம் 15 லட்சத்தை இது மாதிரி விளையாட்டுகளில், சூதாட்டத்தில் கொண்டு போய் போடுறதுங்கிறது எந்த விதத்துலேயும் நியாயமில்லை. இதை அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்கெல்லாம் உயிரோடு இருந்திருப்பாங்க. ஒருவேளை உங்களையும் உங்களுக்கும் அல்லது உங்கள் குடும்பங்களிலேயும் சூதாட்டத்தில் பணம் போட்டு பார்க்கலாமே, அல்லது சரியான வழியில் இல்லாமல் அரசின் திட்டங்களுக்கு எதிரான உள்ள அந்த சீட்டு பிடிக்கிற மாதிரி விஷயங்களில் நிறைய வட்டி கொடுக்குறாங்க, போட்டு பார்க்கலாமே அப்படின்னு மனநிலைகள் யாருக்காவது இருக்குமாறுனா தயவு செஞ்சு அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நேர் வழியில் சம்பாதிக்கிறதும் நியாயமான வழியில் நமக்கு கிடைக்கிற பணமும் நமக்கு போதும். அதுதான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அதிலே நாம் திருப்திப்பட்டோமா இருந்தால் இது மாதிரி குறுக்கு வழிகளுக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. குறுக்கு வழியில் நமக்கு கிடைக்கிற பணம் நமக்கு உரியது இல்லை, அது வேற யாருக்கோ உள்ளது, நாம் அதுக்காக எந்த உழைப்பையும் போடலை. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நாம் ஒரு நாளும் முயற்சிக்கக்கூடாது. அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்கும், குடும்பத்தை பாதிக்கும். நீங்கள் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச உங்கள் சேமிப்பையும் பாதிக்கும் இல்லையா? ஆகையினால எப்போவுமே நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற பணம் தான் நமக்கு நியாயமானது. குறுக்கு வழியிலே பணத்தை தேடி போக வேண்டாம். பண ஆசை எல்லா பிரச்சனைகளையும் பின்னாடி கொண்டு வரும். அளவோடு சம்பாதிச்சு இருக்கிற சம்பாத்தியத்தை வச்சு சந்தோஷமாக இருக்க பார்ப்போம். ஜெஸி ரைட்ஸ், ஜெசிகா வினோலியா.